Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன்லைன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கிறது என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ நீங்க இதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா eservice.tnpolice.government.in இந்த வெப்சைட்குள்ள போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதற்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபால்ஸாக, அதாவது வேறு ஒருத்தவங்க மேலே இருக்கிற ஏதோ ஒரு மோட்டிவ்னால பேட் மோட்டிவ்னால நீங்கள் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கிறீங்கன்னா அதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து உங்களுக்கே வந்து அது ப்ராப்ளமாக அமையுன்றதையும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த காலமில் இருக்கிற ரெட் கலர் ஸ்டார் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மேண்டேட்டரி, முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து அது சப்மிட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இப்போ நீங்கள் ஓடிபி கொடுத்து என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து என்டர் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டுடைய நேம் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆல்ரெடி என்டரில் இருக்கும். உங்களுடைய ஜெண்டர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய அட்ரஸ், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், இதுதான் வந்து முக்கியமான விஷயம். என்னென்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து வேறு ஒரு பர்சன் வந்து மிஸ் ஆகிருக்காங்க, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுடைய வெஹிக்கிள் மிஸ் ஆகிருக்கா, தெஃப்ட் ஆகிருக்கா, இல்லை செல்ஃபோன் மிஸ்ஸிங், ஜுவல்ஸ் ஸ்நாச்சிங், பேக் லிஃப்டிங், அதர் லிஃப்ட், இதில் வேறு எதனா பிற இதில் வராத பொருட்கள் எதனா திருடு போயிருக்கா, அதுக்கப்புறம் வந்து திருட்டு பொருள் வாங்குதல் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் எதனாச்சும் மிஸ்ஸிங் ஆகிருக்குங்களா, இல்லை வந்து ஏமாற்றுதல், சீட்டிங் அது படி எதனா அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்து கள்ளநோட்டு நாணயங்கள் சம்மந்தமான எதனா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, மர்டர், கிட்னாப்பிங், ஹர்ட்டு, டேமேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி அந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, அதுக்கப்புறம் வந்து வாய் தகராறு செய்தல், இந்த மாதிரி மிரட்டல், அந்த மாதிரி எதனா விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறாங்க, நகை பொருள் உங்ககிட்ட பறிமுதல் பண்ணுறாங்கன்னா அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பப்ளிக் நியூசன்ஸ், அதாவது பப்ளிக்கில் வந்து ஏதாவது தொல்லை பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, ஈவ்டீசிங், அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அஃபென்ஸ் ரிலேட்டட் டு மேரேஜ், திருமணங்கள் சம்மந்தமான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, ரேப்பு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, அதுக்கப்புறம் போக்குவரத்து விதிமீறல், ஏதாவது டிராஃபிக் வைலேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை இதில் எதுவுமே வரல நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்னா இதில் அதர் அஃபென்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டோ அதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு டேட் ஆஃப் அக்யூரன்ஸ், எந்த டேட்டில் வந்து நடந்ததுன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸ், இந்த தீஃப்ட் வந்து எந்த இடத்துல, இந்த சம்பவம் வந்து எந்த இடத்துல நடந்ததுன்றதை அந்த பிளேஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட்டாக வந்து டைப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைப் பண்ண தெரியல, தமிழில் பண்ணலாம், தாராளமாக தமிழ்லேயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களால் டைப் பண்ண முடியாதா, ஆனால் ஒரு பேப்பரில் எழுதி என்னால் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக வந்து ஒரு லெட்டரில் A4 ஷீட்டில் எழுதி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதற்கான ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து வாண்ட் டு அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் மேக்ஸிமம் 500 KB இருக்கணும். ஃபைல் ஃபார்மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா PDF, PNG, JPEG ஃபைல் அலோவ் பண்ணலாம். எஸ்ஆர் நோ இருக்குது. நோனா நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணாலே போதுமானது. இல்லை நான் வந்து A4 ஷீட்டில் எழுதி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னாலும் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதற்கான காலம் ஃபைல் அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபைலோ அந்த ஃபைலை உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல வந்து அதை அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு கொடுத்து ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆன பிறகு
உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜூரிடிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்த ப்ராசஸ் எல்லாமே வந்து போலீஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக வந்து விசாரிப்பாங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து அவங்களே வந்து நடத்துவாங்க. இதுதான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.